தொகுதி வலம் பகுதியில் இன்று நாம் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி பற்றி பார்க்கலாம். அத்தொகுதியின் வாக்காளர் விவரங்கள், சிறப்பம்சங்கள், அங்கு தமிழக அரசு நிறைவேற்றியுள்ள பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ. காஞ்சிபுரம் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள காஞ்சி மாநகரம் அறிவுலக ஆசான் பேரறிஞர் அண்ணாவை உலகுக்கு தந்த உன்னத பூமி. இந்த அறிவுக்கோவிலோடு காமாட்சி அம்மன் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், கைலாசநாதர் கோவில் உள்ளிட்ட ஆன்மீக அடையாளங்களை கொண்ட காஞ்சி நகரை 2000 ஆண்டுகளுக்கு முன் தொண்டைமான் இளந்தரையன் ஆண்டதாக வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. கல்லிலே கலைவண்ணம் கண்ட பல்லவ மன்னர்களின் சிற்பக்கலை இன்றளவும் காஞ்சி நகரை கலைநகராக பிரதிபலித்து வருகிறது. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், மதுராந்தகம், செய்யூர், திருப்போரூர், செங்கல்பட்டு ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன. ஆண் வாக்காளர்கள் 7,18,630 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,22,606 பேரும் உள்ளனர். திருநங்கைகள் 155 பேர் உள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பல்வேறு நலத்திட்டங்களால் தமிழகத்தின் பிற மாவட்டங்களைப் போல காஞ்சிபுரம் மாவட்ட மக்களும் பயனடைந்துள்ளனர். விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 15,179 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,600 பயனாளிகளுக்கு 255.75 லட்சம் மதிப்பீட்டில் விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கப்பட்டன. 4,47,124 பயனாளிகளுக்கு சிறப்பு செயலாக்க திட்டத்தின் கீழ் விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகள் வழங்கப்பட்டுள்ளன. சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் 9,666.21 லட்சம் மதிப்பீட்டில் 5,826 வீடுகள் பயனாளிகளுக்கு கட்டித்தரப்பட்டுள்ளன. சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் பயனடைந்த நரிக்குறவர் சமுதாயமும் பல்வேறு நலத்திட்டங்களால் பயனடைந்த பயனாளிகளும் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரிவித்துக் கொண்டுள்ளனர். நாங்கள் ஊரா சுற்றி கொண்டே இருந்தோம். இப்போ அம்மாவுக்கு குடிசை போட்டிக்கொண்டே ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக குடிசை போட்டிக்கொண்டே இருந்தோம். அம்மா தான் எங்களுக்கு பார்த்து 23 வீடு கட்டி கொடுத்தாங்க, பசுமை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எந்த குறை இல்லை. கரண்ட் வசதி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, வீடு வசதி இருக்குது. எங்கள் பசங்கள்லாம் படிக்கிறாங்க. அம்மாவுக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அம்மா பிரதமா வரணும், எங்கள் அம்மா வரும், எங்கள் நம்பிக்கை இருக்குது. எங்கள் எல்லாம் ஓடு அம்மாவுக்கு தான் போட போகிறோம். அம்மா பிரதமா வரணும். அம்மா எங்களுக்கு படிக்கிறதுக்கு அம்மா நோட்டு, பேனா, சைக்கிள் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க. அம்மாவுக்கு நன்றி. இவங்க எல்லாம் ஓலை வீட்டில் இருந்தாங்க. தமிழக முதலமைச்சர் அம்மா மூலமாக இங்கே பசுமை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கு இங்கேயே ஒரு பள்ளிக்கூடத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அம்மா அவர்கள் முதலமைச்சராகும்போது நல்ல திட்டங்கள் செஞ்சாங்க. இன்னும் பிரதமராகி இன்னும் நிறைய திட்டங்களை செய்யணும். இந்த நரிக்கிற ஓட்டெல்லாம் அம்மாவுக்கு தான் சொல்லிட்டு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நெல் அம்மா வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. அம்மா வந்து பட்டா கொடுத்தாங்க. அம்மா வந்து ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. அம்மா வந்து எலெக்ஷன் கார்டு கொடுத்தாங்க. எல்லா திட்டம் செஞ்சாங்க அம்மா முதலமைச்சர். அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு ரொம்ப நன்றி. நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்ற காஞ்சி மாநகரத்தில் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பல்வேறு மானிய சலுகைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு வழங்கி வருகிறது. மகாத்மா காந்தி புங்கர் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் கூட்டுறவில் 11,296 நெசவாளர்களும், தனியார் 12,568 நெசவாளர்களும், ஆக மொத்தம் 23,864 நெசவாளர்கள் சேர்க்கப்பட்டு பயன்பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளராக திருமதி மரகதம் குமரவேல் போட்டியிடுகிறார். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடனும் 40 நமதே என்ற வெற்றி முழக்கத்துடனும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை முதலாக காஞ்சிபுரத்தில் தான் தொடங்கினார். அவரது எழுச்சியுரையை கேட்க அலைகடலென திரண்ட மக்கள் வெள்ளம் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுகவுக்கே என கூறாமல் கூறியது. இதன் மூலம் மக்களவை தொகுதியின் வெற்றி பட்டியலில் காஞ்சிபுரமும் இடம்பெறுவது உறுதியாகிவிட்டது. ஜெயா செய்திகளுக்காக காஞ்சிபுரம் வைத்தியநாதருடன் லாரன்ஸ் விஜயன்.